புது வருட பிறப்பை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு தயிர், பால், சந்தனம் உள்ளிட்ட 32 வகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜ்குமார், கோவிலில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? அவர்களுக்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். அனிருத், அதாவது 2024 ஆங்கில புது வருட பிறப்பை வரவேற்கும் வகையில் தஞ்சையில் பல்வேறு கோயில்கள், தேவாலயங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடந்து வருகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பெருவுடையாரை தரிசனம் செய்து செல்லும் நிலையில் ஆங்கில புது வருட பிறப்பு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. பெருவுடையாருக்கு பால், தயிர், சந்தனம், திரவியப்பொடி, பஞ்சாமிர்தம், மஞ்சள் பொடி என உள்ளிட்ட 32 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. மேலும் காவிரி, கங்கை, கோதாவரி உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாவளியும் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்து நின்று பெருவுடையாரை, பெரியநாயகி வராகியம்மனை தெய்வங்களை வழிபட்டு வருகின்றனர். புத்தாண்டு என்பதால் தஞ்சை மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு குவிந்து வருகின்றனர். அது பொது விடுமுறை நாட்களின் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தஞ்சைக்கு வருகை புரிந்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.